சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணி, எதே என் கையால செஞ்ச ஸ்பெஷல் பிரியாணி எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க தே. முதல்ல நீ சொல்லு மக்கா. என்னடா குரல் கம்முது. ஏம்மா என்னம்மா ஆச்சு தங்கச்சிக்கு? அவ பேசினாலே சின்ன கீழ் சித்ரா மாதிரி இருக்கும். என்னம்மா இப்படி காக்காங்க? அதனால மக்கா எனக்கும் தெரியல. எம்மா ஏடி அட அநியாயமே, இது என்னடா காக்கா காக்கான்னு காக்கா மாதிரி கத்திட்டு நடக்காலவா? செல்லக்குட்டி அப்படி மறைச்சு பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. என்னத்த போய் பிரியாணிங்கிற பேர்ல வாங்கிட்டு வந்தீரு? சொல்லு, என் பேரை கெடுத்து குட்டி சோறு ஆக்கிறதுக்குன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கீரா? எனக்கு ஒண்ணுமே புரியல உலகத்தில. 4 போட்டேன்னு வச்சுக்கிடும், அப்படியே எல்லாம் புரிஞ்சு போயிரும். எனக்கு ஒண்ணு தெரியாது. என் ஃப்ரெண்டு புதுசா இன்னைக்குதான் புது கடை ஓபன் பண்ணியிருக்கான். வாழன்னு காலையிலே போன் விட்டு இருக்க விடாம ஆக்குறான். நானும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சனா 2 கல்லுல ஒரே கல்லுல 2 மாங்காய் பாத்துரலாம் நினைச்சு பிரியாணியே வாங்கிட்டு வந்தேன். அது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. நான் என் கையை உதறிடுவேன். செல்லக்குட்டி, நான் தான் கிடைச்சனா கடைசியில அடி வாங்குறதுக்கு. அடியே உங்கச்சிக்கார என்ன கூப்பிடுதா? என்னன்னு கேளு ஓய். என்ன தங்கச்சி சொல்லு. உன் பொண்டாட்டி என்ன செஞ்சுதான் எங்களுக்கு? பிரியாணி தின்னதுல இருந்து நானும் அம்மையும் இப்படி காக்கான்னு கத்திட்டு இருக்காம. உமர் தொங்கச்சி கேட்கலாம், நான் எந்த பதிலையும் சொல்ல மாட்டேன். நீர் தான் ஆரம்பிச்சு வச்சிரு, நீரே முடிச்சு வச்சிரும். கடவுளே, வரலுக்கு ஒரு பக்கம் இடினா எனக்கு 2 பக்கமும் இடியா. என் பேர் மட்டும் வெளியே வந்துச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நடக்கதே வேற. யாரு எப்படியே சமாளிக்க விடு. எடி பிரியாணி அவளாட்டி செஞ்சா, அவளை கல்லுட்டி. ஆமா, எங்க அண்ணனை செஞ்சா, நீ தானே செஞ்ச. என்னத்த போட்ட சொல்லு. தங்கச்சி, அவ செஞ்சாலும் ஜாமான்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தது நான் தான். நல்ல பொருளை தான் வாங்கி எடுத்து கொடுத்தேன். பேசவே முடியலமா. சண்டை போடுறத முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்லிட்டு உங்க அண்ணன். அம்மா நாம போவோம். இவரு நம்பற சரி வரது வாமா. ஏக்கா பேச முடியலமா. என் பைக்ல கூட்டு வரமா. ஏம்மா தங்கச்சி கவலைப்படாதியா. ஆஸ்பத்திரியில போய் ஆளுக்கு ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிரும். ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். நானே அம்மையை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். தங்கச்சி இல்ல, நானும் வரேன். யோ, காக்கா பிரியாணி தான வாங்கி கொடுத்த நீ? ஒரு பிரியாணி 50 ரூபான்னு சொன்னா, சிக்கன் பிரியாணி அதைத்தான் வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம்னா சின்ன காலா இருந்தாலும் நல்ல காலா இருக்கும், டேஸ்டா இருக்கும்னா. இப்பதானே புரியுது அது காக்கா பிரியாணின்னு. சின்ன பொண்ணு, என் மாமியார் எங்கனே பாத்தியா? இல்லையேக்கா, இங்கனோட எதுவும் வரலையா? நானும் பாக்கலையா, நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். எக்க தெருல ஏதோ சுத்திட்டு இருக்குமா இருக்கும். கேட்டி, நான் வேற இந்த பழம் வெட்டது கூட அறுவாள் வச்சிருந்த பத்தியா கையில, அதை வச்சுட்டு எத்தேன்னு கூப்பிட்டேன். திங்கிறதுக்காண்டி கூப்பிட்டேன். அது போக்குல ஒரே ஓட்டம். நான் அதை வெட்டதான் போறேன்னு நினைச்சிட்டு எங்க திசை தெரியாம போச்சுனே தெரியலட்டி. இப்ப என் மாப்பிள்ள வேலை விட்டு வரக்கூடிய நேரம் வேற ஆயிட்டுட்டி. வந்தோடனே எங்க அம்மா எங்கன்னு கேட்பாரு. என்ன பதில் சொல்லண்டா எனக்கு புரியல. ஏக்கா, சும்மா போட்டு கவலைப்பட்டு நடக்காத. எங்க போனாலும் வந்தாலும் உங்க வீட்டு தான் வந்துச்சு. யாரு பேசாம போனவை. வா, சரி வைக்க கவலைப்படாத வை. சின்ன பண்ணு, மர்மா போன் போட்டாரம்மா? ஆமா சித்தப்பு, அவர் தான் அடிக்கடி போன போட்டுட்டு இருப்பாரு. ஒரு நாளைக்கு 10 நேரம்னாலும் போன போட்டுருவாரு. என் மர்மா நல்ல பையன், நல்ல உங்க மேல பாசமா இருக்கா. சரி சித்தப்பு, எதுவும் சாப்பிடுதேலா? வேண்டாமா, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க. அங்க இருந்து நடந்து வந்த பத்தியா ஒரு மாதிரி கை கால்லாம் வலிக்க மாதிரி இருக்கு. சரி சித்தப்பு. பஞ்சு கிழவி எங்க போயிரு? என் தலையில நானே மண்ணவாரி போட்ட மாதிரி ஆயி போச்சேன். என் போக்குல நானும் உண்டு, என் வேலையும் உண்டுன்னு நல்லா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா சிங்கத்தை கூண்டுல அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டுட்டாலே அந்த செல்ல தாயி. என் முன்ன நின்று பேசுறதுக்கே பயப்படுவா என் மருமவா. இப்ப அருவாள் எடுத்து துரத்தக்கூடிய அளவுக்கு ஆயி போச்சு கதை. ஐயோ, செல்ல தாய்க்கு மருமவளோ என்னவோ தெரியலையே கடவுளே. இன்னைக்கு நான் சிக்கனே, அவ்வளவுதான் இன்னைக்கு. இக்கா பயப்படாத, நான் தான் செல்ல தாயி. கதவு துற. வாட்டி வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ரூமுக்குள்ள வா, உன்னை இன்னைக்கு ஜாலியா முடிச்சு போடுவேன்.
என்ன வேண்டும் 2 வடை ஒரு டீ. என்னக்கா அப்படி பாக்க எல்லாம் உனக்கு தான், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். ஏக்கா நீ வெறும் காப்பி குடிக்க மாட்ட, காப்பிக்கு துணையாட்டு எதையாவது ஒன்று வச்சு திம்பில்லக்கா, அதனாலதான் காப்பியும் மிச்சரும் கொண்டு வந்திருக்கேன். தின்னுக்கா, கோவப்படாத. இவளை வச்சு ஒரு காரியம் ஆவோண்டி இருக்கு நம்மளுக்கு, அதனால இப்ப இவகிட்ட கோவப்படக்கூடாது. சரி கொண்டா, அப்பளேச்சே நான் வரும் பட்னியா கிடக்கேன். ஏக்கா என் மருமா வெளியில உட்காந்துருக்கா, அவ எங்கனையாவது கிளம்புன உடனே நீ அந்தால வெளியே போயிரு. எனக்கா மெதுவா உங்க வீட்டுக்கு போய் சமாதானம் ஆயிருக்கா. நானும் சில தாயி அப்படிதான் நினைச்சிருக்கேன். எத்தனை நேரத்துக்கு இப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்க முடியும்? என் மோவன் வரக்கூடிய நேரம் தான், அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு போனோம்னா அவன் இருந்தா இவ ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஆமாக்கா அதான் சரியான நேரம். உன் மோவன் வரக்கூடிய நேரத்தை பார்த்து பேருன்னா சரி காப்பிய குடி ஆறிராம. அடியே செல்ல தாயி, கூடிய சீக்கிரத்துல உனக்கு வைக்க ஆப்பு பார்த்து போடி. சும்மா இரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்க. அப்பா தொண்டை அடைக்கம்மா. என்ன பிரியாணியே செஞ்சு கொண்டாடுனாலும் நம்மள உசுரை எடுக்கிறதுக்குன்னு இருக்காள. திடீர்னு செத்துக்கிட்டு போயிட்டோம்னா அந்த மனதில் கீழே இறக்கி விட்டுட்டு போயிரும் பாத்துக்கா. ஒரே டிங்கன கடனு எதுக்கு எடுத்தாலும் புலம்பிட்டு வராத. இப்பதான் ஒரு 5 நிமிஷமா அந்த காக்காங்கிற சவுண்ட் இல்லாம இருக்கு. எல்லாம் ஒன்னாலதான். நான் என்ன செஞ்சேன்? என் மேல பழிய போடுத. என் ஊர்ல என் போக்குல பேசாம இருந்தேன். கஞ்சா கூலம் என் புருஷன் கொண்டு வரத வச்சு நிம்மதியா இருந்துட்டு இருந்தேன். சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டுருக்க. இப்போ என்னடி இப்படி எல்லாம் பேசுத? பின்ன எப்படி எல்லாம் பேசணும் சொல்லு. இடி முன்ன பார்த்து வண்டியை ஓட்டிட்டி தலைதறிக்க வர போற. ஏதாவது வண்டி கடையில விட்டு விட்டுறாத. எப்பா இந்த இது வேற சனியை சிறையில வேலை இருக்கு. சுதந்திர பறவையா எங்க வீட்டுல என் புருஷனை வேலை வாங்கிக்கிட்டு ஜம்முன்னு இருந்தேன். இப்ப மட்டும் என்ன உன் புருஷனை வேலை வாங்காமல இருக்க? அவ்வளவு வேலையை அவன் தானே செய்தான். இந்த வாரமா சும்மா இரு, என்கிட்ட எதை கேட்டுட்டு போயிடாத. உன் மருமலை அடக்கணும் அப்படி இப்படின்னு எதையா ஒரு காரணத்தை சொல்லி இங்க இழுத்துட்டு வந்தேன். என்ன ஆனா என் போக்குல அங்க இருக்கிறதுக்கு இல்லாம வாயை பிளந்துட்டு வந்தேன். எல்லாம் எனக்கு தேவைதான். எல்லாம் ஏன் இப்ப இங்க வந்ததுல என்ன குறைஞ்சு போச்சா? நல்ல நேரத்துக்கு நேரம் நல்ல சாப்பாடு தானே கிடைக்கி மண்ணு கிடைக்கும் மண்ணு. மருமகாரி போட்டாலே ஒரு பிரியாணி, ஒரு ஸ்பெஷல் பிரியாணின்னு அந்த பிரியாணி தின்னு போட்டு இப்படி சீரழிச்சு கிடக்கும். தின்னு போட்டு இப்ப பறந்துட்டு கிடக்கேனா. பேசாம நீனா சோறு பிங்கி இருக்கலாம். அவ செய்து தருவா அப்படி இப்படி ஆன பூன்னு 62 சொல்லி அவளை ஏத்தி விட்டு இப்ப அவ என்ன பிரியாணி செஞ்சாலும் தெரியலையே. பிரியாணியில நல்லதா இருந்துச்சு, நல்ல தின்ன இல்ல. சும்மா இரு. நான் மட்டும் இல்ல நீனு தான் தின்ன. இப்ப நம்ம 2 பேரும் இப்படி கிடக்கு காக்கான்னு சத்தம் போட்டு கிடக்கும். கேட்டி நல்லா தானே இருந்தா இவ்வளவு நேரமும். இப்ப தானே இந்த காக்கான்னு சவுண்ட் வந்துச்சு. எங்கல இருந்து வந்துச்சு? உன் மருமா ஒருவேளை வெட சொன்னாலும் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணிருவா. இப்போ பயத்துல எங்க பைக்ல இருந்து சாடி குதிச்சிடக்கூடாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சு. எங்க அண்ணன் நல்ல நாட்டுக்கோழி வாங்கி கொண்டு கொடுத்துருப்பான். இவன் நாட்டுக்கோழி கிடைச்சு போச்சுன்னு அம்மா வீட்டுல கொண்டு ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்து காக்கா வடிச்சு காக்கா பிரியாணி போட்டு எங்க 2 பேரும் ஏமாத்தி போட்டா. அழி வாங்கிட்டா படுவாவி. எங்க அம்மாட்ட இப்ப சொல்லக்கூடாது. ஆஸ்பத்திரியில போய் எல்லா ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவா சொல்லலாம். ஏடி மூணு என்ன தட்டி தன்னால பேசிட்டு வர. என் புருஷன் எங்க போனாரோ எனக்கு அந்த கவலையா இருக்கு. திருட்டு போனவன் ஒரே போக்கா போயிட்டாரா என்னவோ. நீ அவரை கொஞ்சம் பாடா படுத்துதே, அதான் கிடைச்சி சுதந்திரம் சொல்லி அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பாரு. சும்மா இரு தாயே, சும்மா இரு. இப்ப உனக்கு ஆஸ்பத்திரி போனமா வேண்டாமா? கடவுளே என் ஊசுரு ஊசலாடிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கு. இடி மாட்டி என் தங்கச்சியும் எங்க அம்மையும் ஒத்தையில போயிருக்காவா ஆஸ்பத்திரிக்கு. நீனு மாட்டி ஒத்தையில போதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நான் வர மாட்டேன்னா வர மாட்டேன். நீர் பண்ண வேலைக்கு நான் வரணுமா? இடி இப்போ நல்ல பேரு காட்டிதான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன் பாத்துக்கா. போதும், எடுத்தது நல்ல பேர் போதும். நான் கெட்ட நாத்தனார்னு உங்க தங்கச்சிக்காரிட்ட நான் பேர் எடுத்துக்கிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன விட்டுரும், ஆளை விட்டுரும். அட பாவி, அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த மனுஷன் தான். இவருக்கு ஒரு நாளத்தை இருக்கு. அவ வரலன்னா என்ன, நம்ம மட்டும் தனியா போவோம். என்ன யாதுன்னு பாப்போம். திமிர் பிடிச்ச மனுஷன் வாடவா செய்தாரு. காலை ஒடிக்கணும். பூனை கண்ணை மூடிட்டுனா உலகமே இருண்டுட்டு நினைப்போ. என் பொட்டாட்டி வரலன்னா ஒத்தையில எனக்கு போக தெரியாதாக்கும். ஊர்ல இருக்கதே ஒரே ஆஸ்பத்திரி தான். அங்கதான் பேர் என் தங்கச்சி எங்க அம்மையும். நான் போய் காப்பாத்திரணும். சிஸ்டர் என்ன எங்க அம்மா சீக்கிரம் விடுங்க சிஸ்டர். அர்ஜென்ட்டா டாக்டர் பார்க்க வேண்டி இருக்கு. ப்ளீஸ்மா, டாக்டர் இப்போ வந்துருவாங்க. வந்தோட உங்களை கூப்பிடுறேன். அதுக்குள்ள நானே எங்க அம்மையை இருப்படா போய் சாந்தரோட தெரியலையே. 1 மினிட்மா. இருப்பா சீக்கிரம் கூப்பிடுப்பா. என்னம்மா வெளியில ஒரே சவுண்டா இருக்கு? டாக்டர் 2 பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் போட்டுட்டு கத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லி வெளியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வர சொல்லுமா, சீக்கிரம் வர சொல்லு. உள்ள வாங்கம்மா. டாக்டர் இது எங்க அம்மா. ஓகேம்மா இருக்கட்டும். எதுக்குமா வாயை பிளந்துட்டே இருக்காங்க? வாயில எதுவும் பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் வாயில தான் டாக்டர், எல்லா பிரச்சனையும். சரி இருக்கட்டுமா. உங்க அம்மாவுக்கு வாயில பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு மாதிரி காக்கான்னு திக்கி தணறி ஒரு மாதிரி பாருங்களேன். 2 பேருக்கு தான் டாக்டர் பிரச்சனை. அம்மா இந்த பெட்ல உட்காருங்கம்மா, நான் பாத்துக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கம்மா. என்ன பிரச்சனை? டாக்டர் நானும் எங்க அம்மையும் இந்த எங்க அண்ணன் வீட்டுல பிரியாணி தின்னோம். எங்க அண்ணன் பொண்டாட்டி ஒரு ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சு தந்தா. அது தின்னதுல இருந்து காக்கா 2 பேருக்கும் பேச முடியல. குரல் கம்முது. குரலே வெளியே வர மாட்டேங்குது. ஓ
காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். என்ன டாக்டர் சொல்லுதீங்க? காக்கா பிரியாணியா? அப்பா நான் நினைச்சது சரிதானா? ஆமாமா, காக்கா பிரியாணி காக்கா பிரியாணி காக்கா பிரியாணி எங்க வந்து சொல்ல சொன்னாலும் சொல்லுவேனா. என்ன டாக்டர் பெரிய கல்லா தூக்கி என் தலை மேல போடுதியே? ஏம்மா, நான் உனக்கு தலைமையில கல்ல போட்டனா? நான் எம்போக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். நீங்க காக்கா பிரியாணி தின்னுட்டு வந்து இங்க வந்து கத்திட்டு இருந்தீங்கன்னா நான் என்னமா பண்ண முடியும்? நான் வேணா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவேன். டாக்டர் நான் சத்திரகத்திர மாட்டேனே. அப்படிலாம் ஒண்ணு ஆகாதமா, பயப்படாதீங்க. சிக்கனுக்கு பெரிய காலு, இதுக்கு சின்ன காலு, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்ல. டாக்டர் அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க டாக்டர். சிஸ்டர், இன்ஜெக்ஷன் தெரியுங்களா? எஸ் டாக்டர். அத போட்டு விட்டுருங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, கவலைப்படாதீங்க. டாக்டர் இவ்வளவு தைரியமா சொல்லுதீங்களா? இதுக்கு முன்னால யாராவது காக்கா பிரியாணி தின்னுட்டு வந்து பேஷண்ட் முன்னாடி பாத்திருக்கீங்களா? காலையில தான் கடை தரப்புக்கு போனேன். முத ஆளா பிரியாணி வாங்கி தின்னேன். உடனே 5 நிமிஷத்துல என்ன செய்ய, எல்லாம் நம்ம நேரம். சிக்கனுன்றதுக்கு சிக்கிட்டோம். முத ஆளு நான், 2வது ஆளு நீங்களும் உங்க அம்மையும். கவலைப்படாதீங்கம்மா, நான் வந்தோடனே இன்ஜெக்ஷன் போட்டேன்னா அந்த சவுண்டு கட்டுக்குள்ள வந்துட்டு, அதே மாதிரி உங்களுக்கும் இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு மணி நேரத்துல கட்டுக்குள்ள வந்துரும். கவலைப்படாதீங்க. நல்ல வேளைமா உடனே வந்தீங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் லேட் பண்ணி வந்தீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மரமரமா ஏறி தாவி பறந்துகிட்டே இருப்பீங்க 2 பேரும். சிஸ்டர், எனக்கு போட்ட அதே இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருங்க. வந்தது வரட்டும் காக்கா, போனது போகட்டும் காக்கா. என்ன சிஸ்டர் இது? அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு கூட அப்பப்ப லேசா சவுண்ட் வருது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மியாகும். ஒண்ணும் பயம் இல்ல. இருங்கம்மா, வெயிட் பண்ணுங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். ஏம்மா கவலைப்படாதம்மா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிரும். பயப்படாத, உயிருக்கு ஒண்ணும் பயம் இல்ல. அம்மா நர்சும்மா, எப்பம்மா சரியாகும்? ஒரு 1/2 hourல சரியாயிருமா, கவலைப்படாதீங்க. அம்மா வாமா போவோம். இந்த படுபாவியாலதான் இவ்வளவும். வீட்டுக்கு தானே நேரா போறேன். என் கையில சிக்கனா சொல்ல மாட்டேன், செய்து காட்டுதே. கதவு திறந்திருக்கு. சிம்மு உள்ள இருக்காளா என்னவோ தெரியலையா. சரி கூப்பிட்டு பாப்போம். சிம்மு வந்துட்டாயா? வந்துட்டா. சின்ன பொண்ணே, நீ கேட்டல நாட்டுக்கோழி முட்டை இந்தா. ஏம்மா, சிரிப்பால சிரிச்சிட்டு வந்து நிக்கா. முட்டைய பார்த்த உடனே எனக்கு நாட்டுக்கோழி முட்டை வாங்கிருக்கிய? ஆமாம்மா, உனக்கு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டுல வேலை பார்த்து எடுத்து ரொம்ப வாஞ்சு போய் வாடா தேஞ்சு கிடக்க. உனக்கு நாட்டுக்கோழி முட்டை ஒன்னொன்னா எடுத்து ஆம்லெட் ஆஃப் ஆயிலோ பக்குவமா போட்டு தரதுதான் வாங்கி வச்சிருக்கேன். அப்படியே? என்ன பாசம் நீ உங்களுக்கு? போட்டனுக்கு செவிடலாம் பேந்துரும். ஏன் நீ கோவப்படுதியா? பின்ன உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். மெனக்கிட்டு உங்க நொண்ணனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாவம் அந்த மனசே ஊர்ல போய் தங்கி வேலைக்கு போயிட்டு வராரு. அவருக்கு 2 ஆம்லெட்டை போட்டு கொடுக்கணும்னு நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வச்சிருக்கேன். நொனக்கு உனக்கு சரி தரலன்னு விடுங்க. நீ அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுதியா? சரி, இருந்தாலும் மூஞ்ச பாம்போல அப்படியே பச்சை புள்ள மாதிரி வைக்காத. ஆமா, இன்னைக்கு உங்க வீட்டுல கோழி பிரியாணியா கொக்கு பிரியாணியா? அந்த கூத்து அண்ணிட்டு சொன்னா அவ்வளவுதான். அண்ணி கோவத்துல நம்மள அடிச்சே போடுவோம். உனக்கு தான் ஒண்ணு செய்ய தெரியாத. நம்ம அண்ணே செய்து கொடுத்தாரோ உன் அம்மைக்கும் தங்கச்சிக்கும். ஆமா அண்ணி, எங்க வீட்டுக்காரர் தான் செஞ்சாரு. நான் கூட மாட ஒத்தாசை பண்ணேன். நாட்டுக்கோழி பிரியாணி வச்சு சால்னா கில்னா எல்லாம் வச்சு எல்லாத்தையும் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கவோ எங்க மாமியா கிழவியும் எங்க நாத்தனாரும். பரவாயில்லையே நாத்து, நீ முன்னேறிட்ட போல இருக்க. யார என்னக்க செய்ய முடியும்? வீட்டுக்கு வந்த மாமியார அடிச்சா துரத்த முடியும்? மாமியார நம்ம அம்மா மாதிரி தானக்கா. அதனாலதான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எனக்கு செய்ய தெரியலனாலும் எப்படியாவது நீங்களாவது செய்யுங்க, நான் கூட மாட ஒத்தாசை பண்ணுதேன்னு நாட்டுக்கோழி வாங்கி பிரியாணியை போட்டு முட்டையெல்லாம் அவிச்சு எடுத்து அப்புறம் செப்பு பீஸ் இருக்குல்லக்கா, அதெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்து கொடுத்தேன். 2 பேரும் நல்லா சாப்பிட்டாவோ. இதெல்லாம் நம்புத மாதிரியா இருக்கு. பரவாயில்லையே, ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு செய்து எடுத்து கொடுத்துருக்கேனா நாத்து? உன் நாத்தனகாரி ஒரு மாதிரி மூஞ்சியும் முறையும் தூக்கிக்கிட்டு முரண்டு பிடிச்சிட்டு இருப்பாளே. மூஞ்சி முறையும் இழுத்தாலும் முரண்டு பிடிச்சாலும் மூக்கு முட்டை பிரியாணி கொடுத்தோன்னே கொஞ்சம் அமைதியாயிட்டாவோ. ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு நல்ல மாறிட்டிய. பரவாயில்லையா, நல்ல ஒரு குடும்ப ஸ்திரியா மாறிட்டிய. ஆமா நீ மாறணும்ல. வந்த வழியிலே போற. சும்மா இருமா, அதே வழியில போய் குறுக்கால போனோம்னா நம்ம வீடு வந்துரும். ரொம்ப வலிக்கட்டி ஊசி போட்டது. என்ன பெரிய மாட்டு ஊசி. எனக்கும் தான் வலிக்குது. நான்
வெளியே சொல்லிட்டா இருக்கேன். நான் வந்த வார்த்தை என்ன, இருந்த இருப்பு என்ன, என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. அடியே வாரம் டீ வாரேன், உன்னை தேடிதான் வந்துகிட்டே இருக்கு. இனி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் டீ, விடவே மாட்டேன். இந்த நீலாம்பரி யாருங்கிறத காணிக்க வந்து. ஆமாமாக்கா, அவளை சும்மா விடாத டீ நீலாம்பரி. அம்மா வீட்டுல கொண்டு போய் அந்த நாட்டுக்கோழி கறியெல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பா. கள்ளி வா, சீக்கிரம் பறந்து வா. ஏ புஷ்பக்கா, என்ன அமைதியா இருக்க? மாமியா கிடைச்சாலா இல்லையா? அது எந்த அன்னைக்கு போச்சம்மா, போன வழி வந்துச்சு யாரும். அப்படி சொல்லுக்கா. ஆனா ஏங்கா ஒரு மாதிரி இருக்கா? மூஞ்சி ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்கு. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி இருக்கியே, மத்த நாள் கலகலான்னு எப்படி பேசுவேன்? ஒண்ணும் இல்லடி, சும்மா தான் இருக்கேன். ஏக்கா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கக்கா. ஆமாக்கா, மனசுக்குள்ளே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனசே தாங்காது. சொல்லிருனுக்கா எதுனாலும் டப்பு டப்புன்னு. பாத்தீங்களாக்கா, நம்ம நாத்துவே சொல்லுதா. சொல்லுங்கக்கா. யாரும் ஒண்ணு இல்லட்டி, எனக்கு பெரியமகாரி ஒருத்தி எங்க ஊர்ல இருக்கா பத்தியா? ஆமா, ஒரு வயசான பொம்பளை, நீ சொல்லிருக்கீல்ல. அந்த பெருமை எங்கேயும் போக மாட்டா, வீட்டுலதான் இருக்கா, நல்லாதான் இருக்கா. மருமகன் மகன் எல்லாரும் இருக்காவு கூட. நானும் அப்பப்ப ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்க போன் போட்டு பேசிக்கிறோம். நல்லா இருக்கேல பெரியமை, எப்படி இருக்கியோ அப்படின்னு விசாரிச்சுக்கிடுவேன். ஆமாக்கா, சில நேரம் சொல்லுவேல்ல போன் போட்டே பெரியமைக்கு அப்படின்னு. பெருமைக்கு உடம்பு சரியில்லையோ, அதான் ஒரு மாதிரி இருக்கியோ. நல்ல தம்பி இருக்கு, நல்ல கிழங்கு மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன உடம்பு சரியில்லை? எடி பெருமைக்கு போன் போட்டு ஒரு 2 மாசம் கிட்ட ஆச்சா. நானும் இடையில போன் போடணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். வீட்டுல பிள்ளைகள் அது இதுன்னு எவ்வளவு வேலை இருக்கும் பத்தியா, அந்தாலும் மறந்துடுறேன் பத்துக்கா. நேத்து சரி ஞாபகம் வந்துச்சா, சரி உடனே கையோட போன் போட்டு நினைச்சு போன் எடுத்து பெருமைக்கு போன் போட்டேன். அந்தால என்ன, உடனே எடுத்த உடனே ஹலோன்னு கூட கேட்கலட்டி. எங்க பெரியம்மா சொல்லுதா உடனே, என்ன ஞாபகம் இருக்கா எங்களெல்லாம், மறந்துட்டியோன்னு நினைச்சேன். அப்படின்னு எடுத்த உடனே படபடான்னு பேசிட்டு ஒரு மாதிரி இழுத்துட்டு பேசுது பாத்துக்கா. இது என்னக்கா அநியாயமா இருக்கு? பிள்ளைகள் நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கியா, உன் மாப்பிள்ள நல்லா இருக்கா, ஏதாவது ஒண்ணு கூட கேட்காம எடுத்த எடுப்புல அப்படின்னு இழுத்துச்சுன்னா இந்த மாதிரி பேசுன யாருக்குதான் மனசு கஷ்டமா இருக்காது. சரிக்கா, நீ போன் போடுத சரி. உங்க பெரியமை என்னைக்காவது உனக்கு போன் போட்டு பேசிருக்கலாம்? எங்க பெரியமை என்னைக்கு போன் போட்டா, அவன் ஊர்ல இருக்க அவ்வளவு பேருக்கும் போன் போடுவா. ஆனா எனக்கு ஒரு நாள் கூட போன் போட மாட்டாட்டி. போற எதுக்குதான் உங்க பெரியமைக்கெல்லாம் நீ போன் போடுத, பேசாம இருக்க வேண்டியதுன்னு. உனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? ஆமாக்கா, என்னக்கா இது நியாயா? இப்போ அது போன் போட்டியா அப்படி இப்படின்னு கேட்கல. அப்பவும் கூட அது போன் போடல, நான் தான் போன் போட்டு பேசியிருக்கேன். என்னத்து சொல்லுக்கா, வயசான காலத்துல இப்படி எல்லாம் பேசுது பாத்தீங்களா? அதுதான் மனசு சங்கடமா இருக்கு பாத்தீங்களா? சரி விடுக்கா, இதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க பாரு. அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மனசு சங்கடமா இருக்குல்ல. அடியே நாத்து, சொந்தங்களே பாத்தீங்களா, நம்ம நாத்துவோட நாத்துவும் மாமியா கிளவியும் 2 சேர்ந்து ஜம்முன்லாம் வருது. என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்காளோ நாத்து. சொந்தங்களே, வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் போட்டுருங்க. உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொந்தங்களே, நாங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். நம்ம நாத்துவ பாத்தீங்களா, வாயில பள்ளி போதா பாச்சா போதா என்ன போதுன்னு தெரியாம ஆணு வாய பழந்துட்டு இருக்கா. நாத்துவ கண்டோன்னு அவளுக்கு கேதி கலங்கிட்டு என்ன ஆக போகுது அடுத்தாப்புல, அதை பாக்குறதுக்கு அடுத்த வீடியோக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். சரி சொந்தங்களே, போயிட்டு வர நேரம் ஆயிட்டு.